ஸோ இந்த வீக்குக்கு தேவை அந்த 1 வீக்குக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை நான் அதுதான் இந்த கார்லிக் பீல் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிரியா வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹவுஸ் க்ளீனிங் வ்ளாக் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு எப்படின்னா வீக்லி நான் 1 டைம் நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால எனக்கு டெய்லி எல்லாம் க்ளீன் பண்ணலாம் முடியாது. பட் வீக்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கினா எனக்கு அந்த வீக்கே கொஞ்சம் நல்லா போகுன்றது என்னோட தாட்டு. நான் என்ன பண்ண போகிறேன்னா வீடு க்ளீனிங் வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறமா இது கிச்சனுக்கு என்னெல்லாம் தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிலது வாங்கிட்டு வரணும். டிமார்ட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் அப்படி இப்படி பேசிகிட்டு இருப்பேன், திக்குவேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணலான்னு போது சரி மீஷோலேருந்து கால் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கொரியர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சரி ஓகே, அது வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உங்களுக்கு நான் என்னென்னு காமிக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, இது ஜஸ்ட் நான் பேங்கிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா. நான் அங்கங்கே சும்மா கவரில் இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் அப்படி வச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வாங்கி செப்பரேட்டாக நம்ம ஜோடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். உங்களுக்கு நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன், பாருங்கள். வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாவ், நைஸ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இருங்க உள்ள எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்க போகிறோம். ஓகே, நல்லா தான் இருக்கு. இது 2 பாக்ஸ் வாங்க. இங்க ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது 2 பாக்ஸோட ப்ரைஸ் சரியா ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஒரு 210 250 சம்திங் இருக்குது. நான் சரியாக பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். பேங்கிள் பாக்ஸ் உங்களுக்கு போடுறல, போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ், இது வாங்கியாச்சு. அப்புறமா எடுத்து நம்ம வைக்கலாம். மார்னிங்லேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசிக்குது. சரி ஒரு கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். கூடவே நான் நைட்டு சிக்கன் கறி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மீந்து இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம களி செஞ்சு சாப்பிடலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஒரு ஆர்வத்தில் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிற வேலைலாம் இப்படி லேட்டாக செஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு க்ளீன் பண்ணுவேனா இல்லையானே தெரியல, அப்படி போயிட்டு இருக்கு, லேட்டாக போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் பேசாமல் டைரெக்டாக கறி போய்க்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கிற பசியில் இந்த ஜூஸை வேறு சாப்பிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீக்குக்கு தேவையான பீட்ரூட்டு, நான் கேரட்டு இதெல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே நான் கார்லிக்கும் எடுத்திருக்கேன். இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் உரிச்சு வைக்கணும். ஸோ இதெல்லாமே நான் கரெக்டாக வச்சுட்டாக்கா அந்த 1 வீக்குக்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணி முடிச்சுடுவேன். சமையல் ஆகட்டும், எது வேணாட்டும், இல்லைனா கேன்டீனில் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே ஹெக்டிக்கு. இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும். இப்போ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு எல்லாமே கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னுட்டு. சரி இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா அந்த பூண்டு எல்லாமே உரித்து அப்புறம் அந்த பீட்ரூட்டு கேரட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் புதினா எல்லாமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் பாக்ஸில். இது அட்லீஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் பலாவோ இல்லைனாக்கா புதினா சட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னாக்கா அர்ஜென்ட்டுக்கு செஞ்சுக்கலாம் நண்பர்களே. பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு
நான் அதுதான் இந்த கார்லிக் பீ பண்ணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாக்ஸில் இது வச்சுருக்கேன். அப்புறம் இதில் புதினா, அப்புறம் இது கறி லீவ்ஸ், இதுலேயும் கறி லீவ்ஸ், இதில் சில்லி இருக்குது. அப்புறம் அதுதான் இங்கே ஸ்ப்ரவுட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்போ எப்படி புதினாவில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கானே. பட் அது வந்து நான் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் முன்னே நேற்று, அதனால தான் சில திங்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ இதில் வந்து டொமேட்டோ இருக்குது. இதில் அதான் சொன்னேன் இல்லைங்களா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ட்டு. ஸோ லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது, இதில் ஒரே ஒரு கேப்சிகம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தக்காளி வாங்கணும். அப்புறம் ஒரு ஏதாச்சும் கீரை வாங்கணும், கீரை இல்லை ரொம்ப நாளாச்சு கீரை சமைச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். எக் எல்லாம் இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து களி செய்யணும் அப்படின்ட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் என்னால் சுத்தமாக முடியல. பிகாஸ் அந்த பூண்டு உரிக்கவே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த ரைஸ் வச்சேன். ரைஸ் வச்சதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ வெசல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வாஷ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் சில ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு எது வேணுமோ எது வேண்டான்னு சொல்லி பார்த்துட்டு குப்பையில் போட்டுட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் கழுவி முடித்து அடுத்து வீடு பெருக்கி அதுக்கப்புறம் துணியை மடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பேங்கிள் கடியே வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நான் அவ்வளோ பேங்கிள்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்துட்டு 293 rupees. நான் ஜஸ்ட் செக் பண்ணேன் மீஷோவில். பட் இது வர்த்து தான் இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறது. ஸோ ஓகே, அந்த குக்கர் விசில் அடங்குற வரைக்கும் இதெல்லாமே கொஞ்சம் ஜோடிச்சு வச்சுட்டு போகலான்ட்டு வந்து பார்த்தா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சீரியஸாக தெரில இதெல்லாம் இந்த 2 பாக்ஸில் பத்துமான்றதே புரிய மாட்டேங்குது. பிகாஸ் ரொம்ப நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இது வெறும் கண்ணாடி செட்டு வளையல்னு சொல்லுவாங்களா, என்ன மாதிரி வளையல் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இதுவும் சேம் அந்த மாதிரி தான், இதில் கொஞ்சம் வெல்வெட் டைப்பில் இருக்குது, எல்லாம் மிக்ஸ்டு வச்சுருக்கேன். அப்புறமா இதெல்லாம் ரொம்ப குப்பையாக வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுக்குனதுக்கு அப்புறம் தான் காமிச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் இது ஒரு செட்டு. அப்புறம் இது வெறும் இந்த க்ரீன் கலர் பேங்கிள்ஸே இவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு செட்டை வச்சுருக்கேன். அச்சோ, இதில் ஒன்று ஒடிஞ்சிருக்கு, இது போட்டுடுறேன். இங்கே பாருங்க, இது எல்லாம் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்குது. இந்த பாருங்க, இந்த மாதிரி. அப்புறம் ஃபேன்சி வளையல் எல்லாமே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக தெரியல, எனக்கு தலையே ஓட மாட்டேங்குது, நான் எப்படி ஜோடிச்சு வைக்க போகிறேன்றது எனக்கு புரியல. இது எல்லாமே அடுக்கிட்டு உங்களுக்கு நான் பாக்ஸில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோதான் அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் இவ்வளோ பெண்டிங் இருக்குது. இதுக்கு ஐ திங்க் நான் இன்னொரு பாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து குளிச்சாச்சு. ஆக்சுவலி வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமா இருந்தது, சாமானெல்லாம் கழுவலான்ட்டு இருந்தேன், பட் முடியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ கடைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு என்னென்னலாம் திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு கடைக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் கடைக்கு போயிட்டு வரேன். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். லைக் டிமார்ட் போகலான்ட்டு இருந்தேன், பட் என்னால் முடியல. வீட்டுக்கிட்டே சீக்கிரமாக வாங்கிக்கலாம். சும்மா டிமார்ட் கொஞ்சம் தூரம் இருக்குது எங்கள் வீடு விட, அதனால் கொஞ்சம் க்ரோசரிஸ் வாங்கினேன். அப்புறமா கொஞ்சம் எனக்கு மாங்காய் பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பின்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துடல, ஒரு சில வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். அப்படியே ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கினேன். என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்கியாச்சு. அதுதான் இங்கே இருக்குது. வாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுனா என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒயிட் பம்ப்கின் வாங்கியிருக்கேன் நண்பர்களே. இது வந்து நல்லது, லைக் டெய்லி மார்னிங் ஜூஸ் போட்டு குடித்தா. 1 செகண்ட், நான் இப்போ தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறமா இது 4 கிராம் வாங்கியிருக்கிறேன். இது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, கொள்ளு வாங்கியிருக்கேன். அப்புறமா இது வந்து என்னது இது யோகட் வாங்கியிருக்கிறேன். இதில் ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் ஒன்று,
இப்போ நான் மேங்கோ ஃப்ளேவர் ஒன்று வாங்கியிருக்கேன். வெயில் காலத்துக்கு தயிர் இருக்கட்டும், அப்பப்போ மோர் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பட்டர் மில்காக இது வாங்கியிருக்கேன். அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன் நண்பர்களே. நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும், நான் வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி ஓகே ஒன்றே ஒன்று சாப்பிடலாம், ஒன்றும் ஆகிடாது, இந்த வீக்லிக்கு இது ஒன்று தான் சாப்பிடணும்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு குட்டி டப்பா தான், குட்டியில் கொஞ்சம் பெருசு தான் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு மேங்கோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மேங்கோ வாங்கியிருக்கேன். 1 வீக்குக்கான மேங்கோ, 3 மேங்கோஸ் கொடுத்தாங்க. ஸோ 3 மேங்கோஸ் வாங்கியிருக்கேன். அப்புறமா கோவா வாங்கியிருக்கேன், கொய்யாக்கா. எனக்கு நிறைய வீட்டில் சாப்பாடு விட எனக்கு வெஜிடபிள்ஸ் விட எனக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால எங்கள் வீட்டில் எப்பயுமே ஃப்ரூட்ஸு ஸ்டாக்ஸ் இருக்கும். அதுலேயும் எனக்கு கோவானா ரொம்ப பிடிக்கும். மேங்கோ, கோவா, ஆல்மோஸ்ட் ஆல் எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும்னா பார்த்துக்கோங்க. அதான் யோகட் வந்து மேங்கோ ஃப்ளேவர் சொன்னால அது ஒன்று. அதுக்கப்புறமா இது கன்னடாவில் ஈரக்காயின்னு சொல்லுவாங்க, தமிழில் எனக்கு தெரியாது. இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா பொமோகிரானட் வாங்கியிருக்கேன். புளி வாங்கியிருக்கேன். அப்புறமா ராகி ஃப்ளோர் வாங்கியிருக்கேன். அப்புறமா இது வந்து கொத்தமல்லி, பெப்பர், பூஸ்ட், இது க்ரீன் கிராம். அப்புறம் ஒரே ஒரு கேரட் வாங்கியிருக்கேன். அந்த கேரட் பத்தாது 1 வீக்குன்னு சொல்லி இது ஒன்று அடிஷ்னலாக வாங்கினேன். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று, புலாவ் ஐட்டம்ஸ் செய்யலான்ட்டு டார்க் சாக்லேட் ஒன்று வாங்கினேன். அப்புறமா எனக்கு க்ரீம் தீர்ந்துருச்சு, ஒரு ஓலை க்ரீம் வாங்கினேன். அப்புறம் இது வாங்கினேன். இது பேர் சடனாக வாயில் வர மாட்டேங்குது, பெங்கால் கிராம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சர்ஃப் எக்ஸல் பவுடர் வாங்கினேன், சோப் பவுடரு, குக்கும்பர், இது எல்லாமே பீன்ஸ். பாய் நண்பர்களே, இதோட நான் வீடியோ வந்து முடிச்சிக்கலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ நான் இன்னும் க்ளீனிங் வ்ளாக்ஸ் அது இதுன்ட்டெல்லாம் காமிக்க முடியல. ஆல்ரெடி டைம் வேறு ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு மார்னிங் எனக்கு மார்னிங் இல்லை, லைக் ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ டைம் இல்லை எனக்கு. ஸோ இதோட வீடியோவை குட்டியாக முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஆனதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா, அந்த திங்ஸ் வாங்கினது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, வீடு துணி மடிச்சுட்டு, வெசல் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் எல்லாம் செட், அவ்வளோதான். வேறு எதுவும் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்குலேருந்து ஆஃபீஸ் போகணும். இவ்வளோ தான் என்னோடய டெய்லி ருட்டீன் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரியா வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல். பாய் நண்பர்களே.